வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பெரியவரை பார்த்து கேட்டேன், இந்த உலகத்தில் எல்லாரும் அன்பை பற்றியும் அதனோட பெருமைகளை பற்றியுமே பேசிகிட்டு இருக்கிறாங்களே, அன்பு என்ன அவ்வளவு தூரம் பேச வேண்டிய ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டேன். இதுக்கு அவர் சொன்னார், நமக்கு உண்மையான அன்புன்னா என்னென்னே தெரியாது, அதனால தான் அதை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னார். எனக்கு புரியல. அப்புறம்தான் அவர் விளக்கமாக சொன்னார், பொதுவாக நம்ம வாழ்ந்து பார்க்காததை பற்றி தான் நம்ம மனசு அதிகமாக பேசும். உண்மையான அன்பு என்னங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. ஏன்னா அதை நாம் அனுபவித்து பார்த்ததில்ல. அது நம்மக்கிட்ட உயிரோடு இயங்கலை. உண்மையிலேயே அன்பு இயங்கிக்கிட்டு இருந்ததுன்னா நாம் அதை பற்றி அதிகமாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. நாம் அதிகமாக அதை பற்றி பேசுகிறதுலேருந்தே அது உயிரோடு இயங்கவில்லைங்கிறது தெளிவாகுது. நாம் பல வழிகளில் அது இயங்கிறது மாதிரியான ஒரு பொய் தோற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி கவிதை எழுதுறது, மேடையில் பேசுகிறது, நாடகம், சினிமா, இப்படி எல்லாத்துலேயும் அன்பை பற்றி அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். அன்பை பற்றி ஒன்றுமே தெரியாதவன் எழுதுகிற கவிதை அதை பற்றி நல்லா தெரிஞ்சவன் எழுதுகிற கவிதையை விட நல்லாவே இருக்குமா. ஏன்னா தெரியாதவங்கிட்ட இருக்கிற வெறுமை ஆழமானது. அதை அவன் வார்த்தை ஜாலங்களால் நிரப்ப முயற்சி பண்ணுறான். அதனால் அன்புன்னா என்னங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, நாம் அன்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே அன்பு கிடையாதான், அது அன்பின் பொய் தோற்றம் அப்படிங்கிறார் அவர். முதல்ல இந்த பொய் தோற்றத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் இன்னொருத்தரை நேசிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். நேசிக்கப்படுகிறவர் முழுமையாக இவர் வசம் வந்துட்டார்னா அந்த நேசிப்பு சீக்கிரம் இறந்து போயிடும். ஆனால் அந்த நேசிப்புக்கு பல தடங்கள் ஏற்பட்டு அதை அடைய முடியாதபடி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதுன்னா அப்போ அந்த அன்பு தீவிரமடையுது. அந்த அன்பு நிறைவேறாத ஒரு கட்டம் வந்துட்டுதுன்னா அது தெய்வீக காதலாகுது. அதனால் ஒருத்தர் அன்பில் அல்லது காதலில் சுலபமாக ஜெயிச்சுட்டா அது சுலபமாகவே இறந்துடும். அதை அடையிறதுக்கு தடைகள் அதிகமாகிடும் அப்படின்னு வச்சுங்க. அப்போ இவருடைய அகங்காரமும் அதிகரிக்குது. அதை அடையாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற ஆணவம் வந்துடுது. அப்போ இவருக்கு அகங்காரமும் இறுக்கமும் ஏற்படுது. இந்த இறுக்க நிலையத்தான் அன்பு அல்லது காதல் அப்படின்னு இப்போ நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆக இப்போ நாம் காதல்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே காதல் இல்லை, அது முட்டாள்தனமான அகங்காரத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறது ஞானிகளோட கருத்து. அது ஒரு இறுக்க நிலை, போராட்டம், அப்புறம் வேறுபாட்டு நிலை அப்படின்னு கூட அதை சொல்லலாம். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறாரு ஓஷோ. நம்முடைய முந்தைய மனித கூட்டம் ரொம்பவும் தந்திரமாக அன்பை நிலைப்படுத்துறதுக்காக சில வழிகளை கையாண்டிருக்கு. அன்புக்குரியவர்கள் ஒருத்தர் நீண்ட நாள் பார்க்காம இருந்தால் மனசுக்குள்ளே ஒரு வெறி ஏற்படுது. அதனால் இப்படி இடைவெளி விட்டு சந்திக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துது. உண்மையான அன்பு மிகவும் அமைதியான நிலையில் ஏற்படுறது. அங்கே கோபத்துக்கோ வெறுப்புத்தன்மைக்கோ அல்லது கவர்ச்சிக்கோ இடம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உண்மையிலேயே அங்கே அன்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. ஏன்னா அந்த அன்பு அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறதில்ல. இதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற அன்பின் விளக்கம். இந்த அன்புக்கும் நமக்கும் இப்போதைக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறது இப்போ நல்லா புரியுது நமக்கு. கடற்கரையில் ஒரு பொண்ணு தன்னுடைய காதலன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துதான், இதை பாருங்கள், நீங்கள் என் பேரில் இவ்வளவு அன்பு வச்சுருக்கிறது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டுதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு தான். உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன செஞ்சுருவார் அப்படின்னு கேட்டிருக்கான் இவன். உடனே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவார் அப்படின்னு தான் அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே. ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.